என்ன பேசுறான் இவன்? இவன் என்ன பேசுறான்? இப்படியெல்லாம் இவனை பேச விட்டு நீங்க வேடிக்கை பார்க்கலாமா? ஏதோ இவன் இந்தியாவுக்காக விளையாண்டான்றதுக்காக இவன் என்ன வேணாலும் பேசுவேன், அதை நாங்கள் கேட்டுக்கிட்டு இருப்போமா? இந்தியாவோட தேசிய மொழி இந்தி இல்லைன்றான்டா இவன். இந்தியா பார்த்தா என்ன திருட்டு மொழி மாதிரியே தெரியுது? இல்லை அட்ரஸ் இல்லாமல் அலைஞ்சிக்கிட்டு இருந்தவன் ஆள் இல்லாத விட்டு ஆட்டையை போட்டு உட்கார்ந்த மாதிரி இந்தி இந்தியாவுக்குள்ள வந்து உட்கார்ந்துருச்சுன்றானா? எந்த அர்த்தத்தில் இவன் சொல்றான்? இந்தியாவே இந்திய தேசிய மொழின்னு ஒத்துக்குச்சு. ஆனால் இன்னைக்கு இவன் வந்து இந்தியாவில் இந்தி தொத்திக்கிட்டு தான் உட்கார்ந்துருக்கு, ஃபுட்பால் அடிச்சுதே உட்கார்ந்துருக்கு, இது வந்து தொத்து வியாதி மாதிரின்னு சொல்லி மொழியை கேவலப்படுத்துறான்னு சொல்லி ஒரு ஆள் மேலே காரி மொழிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவர் வேற யாரும் இல்லை, நம்ம அஸ்வின் ரவிச்சந்திரன். அவர் இந்த பர்சனலாக இருக்கிற பிரச்சனைக்காக அவர் பேசினாரா இல்லை உண்மையிலேயே தமிழ் மேலே உள்ள பாசத்தில் பேசினாரான்றது தெரியல. ஆனால் அட்டாக்கு ரொம்ப ஹெவியாக இருந்திருக்கு, பயங்கரமாக இருந்திருக்கு. அவர் பேசுகிற அந்த பேச்சு நல்ல கம்பியை பழுக்க காய்ச்சி காதுக்குள்ளே விட்ட மாதிரி கதறிக்கிட்டு இருக்காங்க. பார்த்துருவோவா? மதியம் நேருக்கு வணக்கம். இது மதியம் திருபார். நான் கூத்தடி கூப்பி. ஒருவேளை அஸ்வின் ஃபியூச்சரில் அரசியலுக்கு வர பிளான் ஏதாவது வச்சிருப்பாரோ? இல்லைப்பா, தேவையில்லாமல் இந்த பேச்சை இப்போ எதுக்கு இதுக்குள்ளே இழுத்து விடணும் அப்படின்னு பல பேர் வேற கால்குலேஷனுக்கெல்லாம் போயிட்டாங்க. அதுக்கெல்லாம் நீங்கள் போகவே வேண்டாம். வெறும் கேமில் விளையாட்டில் இவங்க பண்ண அரசியலில் வெறுப்பாகி மனுஷன் விளையாட்டையே பாதியில் விட்டுட்டு வந்துட்டார். இவ்வளோ வருஷமாக கிரிக்கெட்டுக்காக விளையாண்ட, அதுவும் இந்தியாவுக்காக விளையாண்ட ஒரு மனுஷனை போய் ஃபேர்வெல் கேமு கூட இல்லாமல் அனுப்பிச்சி வச்சுட்டாங்க. பாதியிலேருந்து கிளம்பி ஆஸ்திரேலியாவிலேருந்து ஓடி வந்துட்டாருப்பா. அவருக்கு ஆதரவாக பல பேர் இங்கே பேசுகிறார். இவர் ஐயா பத்ரிநாத், நம்ம ஐயா ஸ்ரீகாந்த், இங்கே நடராஜனுக்காக பேசுகிறப்ப யாரும் வரலன்னு வைங்கள. பட் இருந்தாலும் அஸ்வினுக்காக வந்து அவங்கெல்லாம் பேசுகிறாங்க. இவங்கெல்லாம் பயங்கரமாக பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க. அதுலேயே அந்த ட்ராக்கை எப்படி கொண்டு போனாங்கன்னா தமிழ்நாடு வர்சஸ் இந்தியான்னு கொண்டு போனாங்க. அதாவது தமிழ்நாட்டிலேருந்து ஒரு பிளேயர் போனால் இருக்கிற எல்லா பிளேயருக்குமே இதுதான் மரியாதை, எப்படியாவது அவங்களை அடித்து ஒழிச்சு விட்டுறணும். அந்த இந்தியன் கிரிக்கெட் டீமில் தமிழ்நாடு இல்லாமல் பார்த்துக்க வேண்டியது அவங்களோட பெரிய பொறுப்பாக இருக்குது பிசிசிஐயோட. ஏன்னா அவங்க ட்ரீட் பண்ணுற விதம் அப்படித்தான் இருக்குது. ஒருவேளை கில்லு தமிழ்நாட்டில் பிறந்திருந்தானா அவரை நல்லா நிற்க வச்சுருப்பாங்க வெளியிலேயே. ஆனால் இப்போ பாருங்கள், கில்லுக்கு 10 இது கொடுக்குறாங்க, ஆனால் 10ல் 1 தான் பெர்ஃபார்ம் பண்ணுறாப்புல அவரை வச்சுக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு பிளேயரை எடுக்கவே மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு பயங்கரமாக சப்போர்ட் இருந்தது. அஸ்வின் அதை பற்றி ஒன்றும் பெருசாக பேசலன்னு வைங்கள. யார் என்ன எவன் அந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணா, என்ன டார்ச்சர் பண்ணா, எதை பற்றியும் அஸ்வின் அவங்களுக்குள்ளே பேசவே இல்லை. அவர் மாட்டி வந்துட்டார். சொல்ல முடியாது, ஃபியூச்சரில் அஸ்வின் வந்து ஒரு நல்ல கோச்சாக வந்தாலும் வரலாம். அதுக்கான பாசிபிலிட்டிஸும் நிறையா இருக்குது. இதுக்கிடையில் அஸ்வின் வந்து ரொம்ப ஜாலியான ஒரு ஆளுநையில் உண்மையில் தனியாக யூடியூப்பு அது இதுன்னு ஏகப்பட்டது. அவர் ஏன் சில நேரத்தில் விஜயவாவை கூட மாறி பயங்கரமாக பண்ணிகிட்டு இருப்பாப்புல. அவர் ஒரு இதுக்கு போகிறார், காலேஜ் ஃபங்க்ஷனுக்கு இங்கே போகிறார். அந்த காலேஜ் ரொம்ப ஃபேமஸான ஒரு காலேஜ். அந்த கான்வெகேஷனுக்காக போகிறாப்புல. அங்கே போயிட்டு அஸ்வின் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அஸ்வினுக்கு எல்லா லாங்குவேஜும் தெரியும். தமிழ் தெரியும், இங்கிலீஷ் தெரியும், ஹிந்தி தெரியும். அவர் அதை விருப்பப்பட்டு கேட்குறாப்புல. ஆனால் நல்லாவே அவருக்கு தெரியும், ஒன்று அங்கே இங்கிலீஷில் பேசணும், இல்லை தமிழில் பேசணும். ஹிந்தியில் பேசுனா அங்கே எதுவும் வேலைக்கு ஆகாதுன்றது நல்லாவே தெரியும். இருந்தாலும் வேணும்னே அதை கேட்டிருக்காப்புல மனுஷன். தமிழில் பேசவா, ஹிந்தியில் பேசவா, இங்கிலீஷில் பேசவான்ட்டு. இதில் இங்கிலீஷ்னு சொல்கிறப்போ ஓரளவு சவுண்டு வந்திருக்கு, தமிழ்னு சொல்கிறப்போ ஓன்னு சவுண்டு வந்திருக்கு, ஹிந்தின்னு சொல்கிறப்ப ஒரு மயான அமைதி நடந்திருக்கு. ஏதோ தவசம் பண்ணுற மாதிரி உட்கார்ந்து வந்துருக்காங்க சோகமாக. ஏன்டா இப்படி ஹிந்தின்னு சொன்னது ஏன்டா இவ்வளோ மூஞ்சி தொங்க போட்டுக்கிறியான்னு. அது வேண்டாம். அதாவது அவர் என்ன எதிர்பார்த்துருக்காருன்னா வேணும் அப்படின்னு ஏதாச்சும் ஒரு சவுண்டு அங்கேருந்து வரும்னு நினச்சிருக்காப்புல. ஆனால் பாருங்கள், அங்கேருந்து தமிழ்நாட்டில் வேணும்னு ஒரு சவுண்டு அவர் எதிர்பார்த்தது வரல. இருந்தாலும் அவர் சொல்ல வந்ததை இந்த பிரகாஷ்ராஜ் சொல்லுவாப்புல, சார் அலெக்சாண்டர் குதிரை பேர் என்னன்னு கேளுங்க சார், நான் மனப்பாடம் பண்ணிட்டு வந்திருக்கேன் சொல்லணுன்ட்டு. அந்த மாதிரி இந்த பதிலை ப்ரிப்பேரோடு தான் போயிருக்காரு. நீங்கள் யாராச்சும் சில பேர் கேட்பீங்கன்னு நினச்சேன், கேட்டால் நான் இதை சொல்லலாம்னு நினச்சேன். என்னன்னு, இந்தி இந்தியாவோட அலுவல் மொழி தானே தவிர தேசிய மொழி கிடையாது. இதை சொன்ன உடனேயே அந்த சைட்லேருந்து ஒரு இது வந்திருக்கு பாருங்க. இந்த படத்தில், இந்த தளபதி படத்துலலாம் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ அப்போ ஒரு எனர்ஜி வரும்ல, அந்த அளவுக்கு எந்திரிச்சு கத்திருக்காங்க.
உற்சாகம் தாங்க முடியல. அதாவது இந்தி தேசிய மொழி கிடையாது. நல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சேன். இதுக்கு இப்போ பயங்கரமாக வந்து அஸ்வினுக்கு ஆப்போசிட் ரியாக்ஷன்ஸ் நிறையா வர்றதுலலாம் ஒன்றும் தப்பு இல்லைன்னு வைங்களேன். ஏன்னா அவங்களுக்கு அந்த ஒரு சில உணர்வெல்லாம் இருக்குது. இந்தி மட்டும் கிடையாது, இந்தியாவில் எந்த ஒரு மொழியுமே தேசிய மொழின்றது கிடையாது. தமிழ் உள்பட, சமஸ்கிருதம் உள்பட, இங்கிலீஷ் உள்பட தேசிய மொழின்றது எதுவுமே கிடையாது. இந்தியாவில் ஆரம்ப காலங்களில் ஒரு 14 லாங்குவேஜ் இருந்தது. அவங்க இந்தியாவோட மொழிகள் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறப்ப ஒரு 14 லாங்குவேஜ். அதுக்கப்புறம் அடிஷ்னலாக கொண்டாந்து விட்டது தான் ஒரு 22 லாங்குவேஜ். இந்தியாவோட தேசிய மொழின்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது. எந்த ஒரு மொழிக்கும் தனிப்பட்ட முறையில் தேசிய மொழி அப்படின்ற ஒரு அந்தஸ்து கொடுக்கலன்னு சொல்லி ஐயா ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. ஐயா ஸ்டாலின் எதுக்கு சொன்னார்னா, அந்த இந்தி திவாஸ் கொண்டாடினாங்க இல்லைங்களா, அதாவது இந்தியோட நாள், அந்த இந்தி மாதத்தை வந்து பயங்கரமாக நம்ம இதில் பொதிகையில் உள்ளே கொண்டாட ட்ரை பண்ணாங்க. அதை ட்ரை பண்ணுறப்ப அதுக்கு பயங்கரமான எதிர்ப்புகள் வந்தது. அது எதுக்காக எதிர்ப்புகள் வந்ததுன்னா, உங்களை இந்தி நாள் கொண்டாடாதீங்கன்னு சொல்லி இந்தியாவில் நாங்கள் யாருக்கும் சொல்ல முடியாது. எங்ககிட்ட இருக்கிற இடத்துல, இந்த இடத்துல வந்து நீ இந்தி கொண்டாடாது. யார் யாரெல்லாம் அவங்க பிறந்த வீடு புகுந்த வீடுன்னு இருக்கும்ல, அங்கே போய்க்க. பிறந்த வீடுன்றது இவங்களுக்கு பிறந்த வீடுன்னு ஒன்று கிடையவே கிடையாது. அது எங்கே இருக்குன்னு இது வரைக்கும் எவனுக்குமே தெரியாது. புகுந்த வீடு மட்டும்தான். ஆமாம், புகுந்த வீடுமாங்களா, அந்த மாதிரி ஏற்கனவே இருந்தவங்களை அழிச்சு விட்டு உள்ளே போய் உட்கார்ந்துருக்கிறது தான். அதுக்கப்புறம் அங்கேருந்து சில பேரை இன்னமும் அழிக்க ட்ரை பண்ணுறாங்க. அதை ஒட்டு மொத்தமாக எல்லா இடத்துலையும் கொண்டு போயிட்டு நம்ம ப்ராடக்டை சேர்த்துடணும் அப்படின்றது தான் சென்ட்ரலில் இருக்கிறவங்களோட பயங்கரமான ஒரு ஏக்கம், ஒரு இது, ஒரு என்ன சொல்லுவாங்க, அது பயங்கர தவம். இது எல்லாமே வந்து அவங்க சென்ட்ரலில் இருக்கிறவங்க வச்சுக்கிறது. அதைத்தான் இங்கே இருக்க ஐயா ஸ்டாலின் சொன்னார், என்கிட்ட வந்து உன்னோட இதை வந்து திணிக்காத, அப்போ நான் உடச்சி போட்டுருவேன் கண்ட மேலுக்கு, இங்கே வந்து பண்ணாதீங்க, தமிழ்நாட்டில் செலிப்ரேட் பண்ணாதீங்கன்னு பல பேர் சொன்னாங்க. ஆனால் இது எல்லாத்துக்கும் முன்னாடி இந்தி தேசிய மொழி கிடையாது, இந்தியாவுக்கு எந்த ஒரு தேசிய மொழியும் கிடையாதுன்னு சொன்னது சென்ட்ரல் கவர்மெண்ட். 2021 நினைக்கிறேன், தென்காசியை சேர்ந்த ஒருத்தர் ஒரு பெட்டிஷன் ஒன்று போட்டிருக்கார். இந்த ட்ரெயினில் யானைகள்லாம் வந்து அடிபட்டு சாவுது இல்லையா, அது சம்மந்தமாக வந்து என்ன ஏதுன்னு ஒரு ஆர்டிஐக்காக போட்டிருக்காப்புல. அவர் போட்டதுக்கு பதில் அனுப்பிச்சிருக்காங்க. ஆனால் இவர் இங்கேருந்து கேட்ட கேள்வி இங்கிலீஷில், அங்கேருந்து வந்த பதில் ஹிந்தியில். அந்த ஹிந்தியை பார்த்தோன்னா அவருக்கு பயங்கரமாக தோணியிருக்கு, இது என்னங்க, ஒரு நான் ஒன்று கேட்டால் எனக்கு புரியறதுக்காகத்தானே நீங்கள் அனுப்பிச்சிருக்கணும், எனக்கு நீங்கள் சொல்கிற விஷயம் புரியலைன்னா பரவாயில்ல, ஆனால் நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்கன்னே புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இதுக்கு வந்து ஒரு விளக்கம் வேணும்னு சொல்லி மறுபடியும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு நான் ஒரு கேட்ட கேள்விக்கு எனக்கு புரியாத ஒரு மொழியில் பதில் அனுப்பிச்சிருக்காங்களே, இது என்ன, எதுக்காக ஹிந்தியில் அனுப்பிச்சாங்க, ஹிந்தி தேசிய மொழியில் ஒன்றா அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு ஆர்டிஐ பதில் சொல்லியிருக்கு. அந்த மத்திய அலுவல் மொழி இருக்குல்ல, அது மூலியமாக போய் அவங்க அந்த டிபார்ட்மெண்ட் பதில் சொல்லியிருக்காங்க, இந்தியாவுக்குன்னு சொல்லிட்டு எந்த ஒரு மொழியும் கிடையாது, தனிப்பட்ட மொழி கிடையாது. இங்கே நிறைய இருக்குது, அதெல்லாம் இல்லாமல் கிடையாது. ஆனால் தனிப்பட்ட மொழி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே கிடையாது. அதே நேரத்தில் நீங்கள் இங்கிலீஷில் கேட்டதுனாலையும் அவங்க இந்தியில் பதில் சொன்னதுனாலையும் அவங்கள எங்களால் தண்டிக்கவும் முடியாது. இந்தியாவுக்கு உட்பட்ட மொழிகளில், அந்த 22 மொழிகளில் எந்த மொழியில் வேணால் பதில் சொல்லலான்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த மாதிரி தப்பாக அதை கேட்ட கேள்விக்கு வேற ஒரு மொழியில் பதில் சொன்னால் அவங்கள எங்களால் தண்டிக்க முடியாது அப்படின்றது அவங்க சொன்னது. ஆனால் ஒரு நியாயத்தை பண்ண, ஒருத்தன் ஒரு சந்தேகத்துக்காக கேள்வி கேட்குறான், அவனுக்கு புரிகிறபடி அவன்கிட்ட சொல்லி, நாங்கள் என்ன இது படத்துக்கு போயிட்டு இந்த புரியாத படத்துக்கு இந்த கொரியன் படத்தெல்லாம் போயிட்டு மண்டே ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் பார்த்துட்டு அந்த மாதிரி உட்காந்துக்கிட்டா இருக்க முடியும். ஒரு தெளிவு வேணும் இல்லையா, அதுக்காகவாது அவன் எதில் கேட்குறானோ அதில் பதில் அனுப்பலாம்ல. அந்த இதில் வந்து அவங்க அழகாக பதில் அனுப்பி சொல்லியிருந்தா இங்கே எந்த பிரச்சனையுமே வராது. ஏன் ஐயா அமித்ஷா ஒரே வார்த்தையாக சொன்னார், இந்தி தான் இந்தியாவோட இணைப்பு மொழியாக இருக்கணும். ஐயா அமித்ஷா சொன்னது, அவர் இது நாடறிய சொன்னாப்புல இருக்கிற எல்லா மாநிலத்துக்கும், அதாவது 8 மாநிலத்தில் வந்து தாய்மொழியாக இருக்கிற ஹிந்தி, அந்த மாநிலத்தில் 8 மாநிலத்தில் எந்த மாநிலத்தில் முதல்ல தாய்மொழியாக இருந்துச்சுன்னு சொன்னால் ஒருத்தனுக்கும் தெரியாது. இப்போ எதுக்கு இவங்க இந்த இந்தி திவாஸ் கொண்டாடினாங்கன்னு சொல்கிறியா, எவனும் எதுவும் கேள்வி கேட்டக்கூடாது. உன் பர்த் சர்டிஃபிகேட்டை கூட நீ எப்போ பிறந்தேன்னு தெரியுமா, எங்கே பிறந்தேன்னு தெரியுமா, அப்படி எதுவும் கேள்வி நல்லா கேட்டாங்க. எந்த ஒரு மொழியும் கேவலமாக பேசலை. ஆனால் ஒரு மொழி இன்னொரு மொழியை அடக்கி ஆளணும்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல தான் பிரச்சனையே வருது. அந்த 8 மாநிலங்களில் தேசிய அது தாய்மொழியாக இருக்கிற அந்த மொழியை
36 மாநிலத்தில் இணைப்பு மொழியாக பயன்படுத்தணும்னு சொல்கிறாங்க. இல்லை, அந்த இடத்துல தான் பிரச்சனையே வருது. அதை ஏன் கொண்டாந்து எங்களுக்குள்ளே திணிக்கிறாங்க? ஆல்ரெடி இருக்கிற காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இங்கிலீஷு அப்படின்றது பேசிக்காக எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று. ஏன் இது நம்ம அரசியல் சாசனத்திலேயே இருக்குது. ஆங்கிலத்தை இணைப்பு மொழியாக மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கணும், வேற ஒரு மொழியை நீங்கள் இணைப்பு மொழியாக கொண்டாந்து திணிக்க வேண்டாம், இதை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அரசியலமைப்பு இதிலே இருக்கு, சாசனத்திலே இருக்கா. இவங்க அதையெல்லாம் மீறித்தான் எப்படியாவது இதை கொண்டாந்து திணிக்கணும். ஒருவேளை இவங்களுக்கு யாராச்சும் ஒருத்தர் சொல்லிட்டாங்க போல, அந்த இந்தியான்ற வார்த்தை இந்தின்ற வார்த்தையிலேருந்து தான் வந்துச்சு, இந்தியான்ற வார்த்தை அது இல்லை அப்படின்னு ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்டை கொண்டாந்து கூட கொடுப்பாங்க. பாப்பா பாருங்கள், இந்தியா இதுக்கு முன்னாடி இந்தியாவில் இந்தி மட்டும்தான் இருந்தது. இந்தியாவில் இருக்க லாங்குவேஜ், ஏன் உலகத்தில் இருக்க லாங்குவேஜ்லேயே ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் ஏன்ஷியன்ட் லாங்குவேஜ், 3000 வருஷத்துக்கான அடையாளங்கள் சான்றுகள் நம்ம கிட்ட இருக்குது, தமிழ் மொழிகிட்ட இருக்குது 3000 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் இதை ஏன் சொல்ல முடியாது, 4000 வருஷம் 5000 வருஷம் கூட போகலாம். இவங்க தான் இறங்கி எதையும் பார்க்க விட மாட்டேன்றாங்கல்ல, இங்கேருந்து எதையுமே பார்க்க விட மாட்டேன்றாங்க. ஏதாச்சும் ஒன்று கிடச்சிட்டா மூடு 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 மூடுன்னு மூடிடுறாங்க. மூடிட்டு அதுக்கப்புறம் ஒன்றும் கிடைக்கலப்ப நாங்கள் என்னப்பா பண்ணுறதுன்ட்டு பேசாமல் போயிடுறாங்க. இது வரையும் கிடைச்ச சான்றுகளின்படி 3000 வருஷத்துக்கு முந்தைய ஒரு இதுன்னா அது சரி லெகசி தமிழுக்கு மட்டும்தான் இருக்குது. ஆனால் அதை இவங்க ஒத்துக்க மாட்டாங்க. இப்போ சமஸ்கிருதத்தை தூக்கிறாங்களே, சமஸ்கிருதம் தமிழுக்கும் போட்டி. ஏன்னா நீ பெருசா நான் பெருசான்ட்டு ஏதாச்சும் ஒரு ஆதாரம் எடுத்து கொடுங்கடா. ஆனால் ஒத்துக்கிறோம், எல்லாரும் எல்லா வீட்டு பெரியவங்களையும் நாங்கள் மதிக்கிறோம், எந்த வீட்டு பெரியவங்களையும் நாங்கள் கேவலமாக பார்க்குறது இல்லை. அதுக்காக இவங்க என்ன பண்ணுறாங்க, எப்போ பார்த்தாலும் நம்ம வீட்டு ஆளுகளை குறை சொல்கிறதுலே குறியாக இருக்கிறாங்க. அவங்கள மேலே தூக்கி வச்சுக்கிறது, இவங்களை கீழே வச்சுக்கிறது, இதுதான் வேலையாக இருக்குது. இப்போது இதை எல்லாத்தையும் இன்னும் எவ்வளவோ வேணாலும் எடுத்து சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம், எவ்வளவு வேணாலும் எடுத்து சொல்லலாம். இன்னும் சொல்ல போனால் பல பேரோட அடையாளங்களை அழித்து தனக்கான அடையாளத்தை உருவாக்கிக்கிட்டது தான் இந்தி. அதான் உண்மை, அதை தவிர வேறு எதுவும் கிடையாது. ஆனால் இப்போது மறுபடியும் எதுக்காக இதை பேசுகிறோம் அப்படின்னா, ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் பல விதமான ரூபங்களில் இந்தியை உள்ளே கொண்டு வர நம்மக்கிட்ட கொண்டாந்து திணிக்கிறதுக்கு எவ்வளவோ வேலைகள் பார்த்தாங்க, எவ்வளவோ வேலைகள் பார்த்தாங்க, கொஞ்சம் நெஞ்சம்லாம் கிடையாது. நமக்கு தெரியாமலே அதில் ஒன்று தான் இந்த இந்தி திவாஸ்ன்றது. இந்த கேந்திராவை உள்ளே கொண்டு வந்தாங்க, இந்தியா எப்படியா பண்ணி போடணும், யார் நீ எந்த விதத்தில் எந்த ரூபத்தில் உள்ளே வந்தாலும் இங்கே வந்துட்டா ஏன் சொல்படி தான் நீ நடக்கணும். அது உன்னோட இதெல்லாம் வந்து அத்த எல்லையோட அந்த பக்கம் கொண்டு போய் என்ன வேணாலும் பண்ணிக்க, இங்கே கொண்டு வராதுன்னு பல இடங்களில் சொல்லியாச்சு. இப்போயும் சொல்கிறேன், ஏன்னா பல நேரங்களில் சில பேருக்கு தோணும், ஏப்பா ஹிந்தி கற்றுக்கிட்டா என்ன, யாரும் கற்றுக்க வேண்டான்றது. இந்த இடத்துல ஹிந்தி பேசுனா என்ன ஃபைனல்னு சொல்லிட்டு எதுவும் இங்கிலீஷ் தமிழ் பேசுனா கூட ஃபைன் இருக்குது. உண்மையில் அது வெக்க கேடு. சில ஸ்கூல்ஸில் இன்னும் இருக்குது, தமிழில் பேசுனா ஃபைனு, இங்கிலீஷில் பேசுன்னு சொல்லிட்டு. இப்போ அந்த மாதிரி ஹிந்தி பேசுனா ஃபைனுன்னு இங்கே எங்கேயுமே, அதாவது அந்த ஸ்கூல்களில் எதுக்கானா அந்த பிள்ளைய அந்த லாங்குவேஜை இங்கிலீஷை பயங்கரமாக கற்றுக்கணும், வேர்ல்டு லெவலில் போகணும். ஆனால் அவங்களுக்கு உண்டான ஒரு அறிவுன்றது அடிப்படை அறிவு கம்மியாக இருக்கிறவங்க தான் இப்படிலாம் பண்ணுவேன். தாய்மொழியில் எந்த அளவுக்கு ஒருத்தர் நல்லா வந்து ரொம்ப டீப்பாக இருக்கிறானோ அவனுக்கு இருக்கிற அறிவு மாதிரி வேறு எவனுக்குமே வராது. ஓசியில் கடை வாங்குறதெல்லாம் ஒன்றுமே இல்லை, ஓனாக வரணும் எல்லாமே. அதுதான் அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ இங்கேருந்து ஹிந்தி கற்றுக்கிறதுல யாருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் ஒத்துக்கங்க, நாங்கள் ஹிந்தி கற்றுக்கணும், தேவைப்பட்டால் நாங்கள் கற்றுக்குறோம், அதை பற்றி ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் ஒரு விஷயத்தை ஒத்துக்கங்க, இந்தி இந்தியாவோட தேசிய மொழி கிடையாது. இந்தியாவில் எந்த ஒரு மொழியுமே தேசிய மொழி கிடையாது. இந்தியர்கள் அனைவரும் ஒன்றுன்ற மாதிரி இந்தியாவில் இருக்க எல்லா மொழியும் ஒன்று, எல்லா மொழிகளுக்கும் அதுக்கான மரியாதைகளை கொடுத்தாகணும். அதே நேரத்தில் அதுக்கான அந்த சம உரிமை அந்த சமூக நீதின்றாங்க இல்லை, அந்த சமூக நீதியை முதல்ல எல்லா மொழிகளுக்கும் பிரித்து கொடுக்குற வேலையை பாருங்கள். அதை செஞ்சீங்கனாலே நாடு பாதி உருப்பட்டுரும். நன்றி.